பிக்னிக் கிளம்பலாமா? பிக்னிக்கு போயிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. சம்மர் டைம் வந்தால் தான் வந்து இங்கெல்லாம் வெளியே போக முடியும். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்குக்கு தான் வந்து பிக்னிக் வந்திருந்தோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிக்னிக்காகவே இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடெலாம் வந்து பாதி வந்து அங்கே தான் போய் குக் பண்ணோம். ஒரு பாதி ஐட்டம் மட்டும் வந்து வீட்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 20 மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அன்றைக்கான மெனு வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்பிக்யூன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். பார்பிக்யூலாம் வந்து பார்க்கில் தான் வந்து போய் போடுற மாதிரி பிளானு. ஃப்ரைட் ரைஸ்க்கு மட்டும் வந்து ரைஸ்லாம் வந்து வீட்லேயே குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த ரைஸை மட்டும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரேடியாக வந்து ஒருத்தங்க வீட்லேயே குக் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். பாத்திரமும் வந்து அந்தளவுக்கு இருக்காது. என்கிட்ட பெரிய பிரியாணி பாத்திரம் ஒன்று இருந்துச்சு. இது வந்து வால்மார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு குக் பண்ணலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லா ரைஸையுமே வந்து நான் இதில் தான் குக் பண்ணேன். ஆனால் எனக்கு வடிக்க தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்ட் பை பார்ட்டாக வந்து வடித்து எடுத்துட்டேன். ஆனால் சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சு. காலையில் பார்க்குக்கு வேறு ஒரு 10 மணிக்கிட்ட வந்து கிளம்புற மாதிரி பிளானு. இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணவே வந்து ஒரு 10 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குக்கு வந்திருந்தோம். அன்றைக்கின்னு பார்த்து வந்து செம்ம வெயில். கொஞ்ச நேரம் வந்து வெயிலை பார்த்தாலே வந்து எனக்கு கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் கேப்பை போட்டுட்டு தான் தெரிஞ்சேன். அன்றைக்கி பார்க்கில் எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரே புகையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அன்றைக்கி பார்பிக்யூ செட்டப் போட்டிருந்தாங்க. இந்த டின்குள்ளே இருக்கிறது வந்து மேங்கோ ஷேக்கு. இது வந்து வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி அடித்த வெயிலுக்கு வந்து இதுதான் வந்து கொஞ்சம் காப்பாற்றுனுச்சு. அப்பப்போ வந்து தண்ணி தாகம் இருக்கும்போது வந்து இது கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மேங்கோ ஷேக் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்டு தான் வந்து ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ரெசிபி எல்லாம் வந்து கேட்டு வச்சுருக்கேன். வீட்டில் இனிமேல் தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து மேங்கோ பல்ப்பு தான். இது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர்லலாம் விற்கும். இதை ஃபுல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். எல்லாம் வந்து ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு வழி ஆகியிருப்பாங்க. அன்றைக்கி குக் பண்ண தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து இது தான். ஸோ இந்த சிக்கன் மேரினேஷன்லாம் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்பிக்யூ செட்டப்புக்கு வந்து 2 இது வச்சுருந்தோம். ஸோ 2துலையுமே வந்து கோல்லாம் வந்து செட் பண்ணி புகை வந்து வர வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்பிக்யூ பண்ணுறது ஃபுல்லாக வந்து பசங்க தான் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த புகை வர வைக்கிறதுக்குள்ளேயே வந்து ரொம்ப டைம் எடுத்துருச்சு. எனக்கு இந்த பார்பிக்யூ செட்டப்லாம் வந்து நேரில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் தடவை. அதனால் வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் முன்னாடி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எண்ணெயெல்லாம் ஊற்றி வந்து ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கொஞ்சம் கருகிடுச்சு. ஏன்னா கரெக்டாக வந்து ஹீட்டு வைக்க தெரியாமல் வந்து கொஞ்சம் எல்லாமே வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்லேருந்து வந்து ஓரளவு எல்லாமே வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பார்பிக்யூ செட்டப் இருந்ததுனால ஒன்றுத்தில் வந்து பீஃபும் இன்னொன்றுத்தில் வந்து சிக்கனும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் இந்த சைடு வந்து பார்பிக்யூ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நாங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வீட்டிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்போதும் வந்து வெளியே எங்கேயாச்சும் போனால் முக்கால்வாசி வந்து வீட்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்க்கில் போயிட்டு குக் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வேலை தான் அதிகம். ஏன்னா வீட்டிலேருந்து வந்து எல்லாத்தையும் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாத்தையும் லோட் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டு கொஞ்சம் வேலை அதிகம்தான். ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து சம்மரில் மட்டும்தான் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த குட்டி ஸ்டவ்வில் தான் பண்ணியிருந்தோம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வீட்டிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிண்டுற வேலை தான். இங்கே வந்து சம்மர் வந்து ஒரு 4-5 மாதம் தான் வரும். இந்த 4-5 மாதமே வந்து இந்த மாதிரி நிறைய பிக்னிக் வந்து எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க பிளான் பண்ணுவாங்க. ஒரு பார்க்கோ அப்படி இல்லைன்னா பீச்சு ஏதாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸில் போயிட்டு காலையில் போனால் மதியம் வந்து அங்கே குக் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. ஈவினிங் வரைக்கும் வந்து அங்கேயே தான் வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் இங்கே வந்த புதுசில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கிற கிளைமேட்னாலேயே வந்து இந்த சம்மரை வந்து எல்லாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த வின்டரில் வந்து ஒரு 5-6 மாதம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி ஆகிடும். எப்படா சம்மர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
சாப்பாடுலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து எல்லாம் தேவையான அளவு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கேம்ஸ்லாம் விளையாண்டோம். பசங்கள்லாம் வந்து வாலிபால், ஷட்டில்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த பார்க்குள்ளேயே வந்து ஒரு லேக் இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு லேக்கை கொஞ்சம் நேரம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். டிம் ஹார்டின்ஸ்லேருந்து வந்து டீ, காஃபி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு வந்து நைட்டாக தான் வந்து பார்க்லேருந்து வீட்டுக்கே கிளம்பணும். எங்களோட பிக்னிக் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.